Hello all, welcome to our channel. வீடியோ பாஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை நல்லா படிச்சுக்கோங்க. பழைய நீட் ப்ராப்ளம் இப்போ போர்டு எக்ஸாமுக்கு வந்தாலும் வரலாம். இதெல்லாம் ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு காமன் மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சின்ன சின்ன சார்ஜஸ் எல்லாமே ஒரு கம்பைன் ஆகி ஒரு பெரிய சார்ஜ் ஆனால் என்ன அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ப்ராப்ளம் எங்கே ஆரிஜின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆமாம், ஒரு சின்ன ட்ராப்பாக இருக்கும்போது ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன, அதுவே இந்த ட்ராப் கம்பைன் ஆகி பெருசானா அதோட சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன, இதோட இந்த மாடலோட ஆரிஜின் அங்கே இருக்குது. பட் அதையே சார்ஜில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது என்சிஆர்டியில் நீங்கள் என்ன பார்த்தாலும் இதோட இம்ப்ரெஷன் உள்ள நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. வி ஹாவ் டு இன்வெஸ்டிகேட் அண்ட் அதோட அப்ளிகேஷனை கொண்டு வந்து நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பேசிக்லேருந்து பார்த்துருவோம். நமக்கு 27 ட்ராப்ஸ் ஆஃப் சேம் சைஸ், அப்போ ரேடியஸ் சேம், ஆர் சார்ஜ் 220 வோல்ட் ஈச்சுங்கிறாங்க. நான் ஒரு ட்ராப் எடுத்துக்கிறேன், அதோட ரேடியஸ் வந்து ஆர், அதை நான் சார்ஜ் பண்ணுறேன், அதோட சார்ஜ் வேல்யூ கொடுக்கல கியூ, அதோட பொட்டன்ஷியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 220 வோல்ட். இது மாதிரி 27 ட்ராப்ஸு கம்பைன் ஆகி ஒரு பெரிய ட்ராப் ஆகுறாங்க. ஓகேவா? அந்த பெரிய ட்ராப்போட ரேடியஸும் எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் கான்செப்சுவலாக கியூ வந்துட்டு 27 கியூ ஆட் ஆனால் டோட்டல் சார்ஜ் என்னவா இருக்கும்? 27 கியூவாக இருக்கும் பக்கா. அப்போ இந்த பிக் ட்ராப்போட நெட் சார்ஜ் என்ன? 27 ஸ்மால் கியூ. கேபிட்டல் Q is equal to 27 small q. ரேடியஸ் தெரியாது, நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த சின்ன ட்ராப் இருக்குல்ல, இண்டிவிஜுவல் ட்ராப், அதோட வால்யூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4/3 பை ஆர் கியூப். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வேரியபிள். ஆன்சரில் இந்த ஸ்மால் ஆர்லாம் நானா இன்ட்ரடியூஸ் பண்ணது, கேபிட்டல் ஆரும் நானா இன்ட்ரடியூஸ் பண்ணது, எல்லாமே நானா இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஃபைனலாக நமக்கு நம்பரில் தான் வரணும், டெஃபினட்டாக அதில் டவுட்டே கிடையாது. ஸோ இப்போ இந்த பிக் ட்ராப் இருக்குல்ல, அதோட வால்யூம் என்ன? 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப். ஓகே, இப்போ எத்தனை சார்ஜ் ஆட் ஆகுறாங்க? 27 இன்டூ இண்டிவிஜுவல் வால்யூம் 4/3 பை ஆர் கியூப். சார் கன்ஃபார்மாக சொல்கிறேன், எப்பயுமே இந்த 27 மாதிரி கியூப் ரூட் எடுக்கிற மாதிரி தான் ஆன்சர் வரும். உங்களுக்கு இன்னொரு 30 செகண்ட்ஸில் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் பாருங்களேன். 4/3 பை ஸ்மால் ஆர் கியூப். ஓகேவா? ஸோ 4/3 பை 4/3 பை கேன்சல். 27 ஆர் கியூப் is equal to capital R cube. அப்போ இதை கியூப் ரூட் எடுங்களேன். R is equal to 3R பக்கா. அப்போ இதெல்லாம் கம்பைன் ஆன பிறகு இந்த R என்னவா இருக்கும்? இண்டிவிஜுவல் ட்ராப்போட 3 மடங்கு அதிகமாக இருக்கும். ஃபைன். இப்போ நம்ம நெட் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க போகிறோம், பிக் ட்ராப் போடுறது. சரியா? அந்த V நெட்டுன்னு போகிறதுக்கு பதிலாக V பீன்னு போடுறேன். இது பிக் ட்ராப். அப்போ K Q பை R. கரெக்டுங்களா? ஆமாம், கண்டிப்பாக K. ஓகே, Q என்ன? 27 Q. வெரி இம்பார்ட்டன்ட். கேபிட்டல் கியூங்கிறது சம் ஆஃப் இண்டிவிஜுவல் சார்ஜ், அந்த ட்ராப் போடுறது. கரெக்டா? இங்கே ஆறுங்கிறது என்னது? 3R. ஸோ இப்போ இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா the new variable should be expressed in terms of old variable. இந்த கேவை எடுத்துக்கலாம், அப்புறம் Q எடுத்துக்கலாம், அப்புறம் இந்த ஆரை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த KQ பை ஆறுங்கிறது இதோட பொட்டன்ஷியல். கரெக்டா? அப்போ V big is equal to 27 divided by 3. அது ஒரு இருக்கட்டும், நான் வேணும்னா பர்பஸாக தான் எழுதுறேன். KQ by ஆறுங்கிறது ஓல்டு பொட்டன்ஷியல், தட் இஸ் இண்டிவிஜுவல் பொட்டன்ஷியல். ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 9. 9 into 220 volt is equal to VB is equal to 1980 volt. ஸோ கம்பைன் ஆன பிறகு எனக்கு கிடைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி இருக்கும்போது இண்டிவிஜுவலாக 220 வோல்ட்டு, இவங்கெல்லாம் கம்பைன் ஆன பிறகு எனக்கு கிடைக்கிற பொட்டன்ஷியல் 1980 வோல்ட். 2021 அது நீட் ப்ராப்ளமாக இருக்கலாம். கண்டிப்பாக 2027 28 அது போர்டு ப்ராப்ளமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங்.